ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருணாவும் இந்துமதியும் வராங்க. அப்போ இந்துமதி கார்லேயே உட்காந்துருக்கும் போது உடனே கருணா சொல்கிறாங்க, என்ன கார்லேயே உட்காந்துருக்கிற, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதியும் இறங்குறாங்க. அப்போ கருணா கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடுத்து என்ன நடக்க போதோ தெரியலடா, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கும்போது, என்னடா என்ன விட்டுட்டு மட்டும் நீ போகிற அப்படிங்கும்போது, எனக்கு வேறு வழி தெரியல, இப்போ நாங்கள் இருந்துட்டு இருந்தோம்னா அடுத்து என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகவும், அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியும் கருணாவும் வராங்க. அப்போ அவங்க வந்ததுமே ஜெயந்தி ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகும்போது கிருபாவோட தம்பி அந்த ஆரத்தி தட்டை தள்ளி விடுதாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறதுக்காக வந்திருப்ப அப்படிங்கவும், அப்போ கிருபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டிருப்ப, இன்னைக்கு பார்த்தியா, இன்னைக்கு எங்கே சுற்றினாலும் நீ என் வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், உனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னா நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கவும், அப்போ இந்துமதி சோகத்தோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னை எப்படிலாம் நான் கஷ்டப்படுத்தினேன், என்கிட்ட 20 லட்ச ரூபாய் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டுமா என் பொண்ணுங்களை எனக்கு தெரியாமல் படிக்க வச்ச, இது எல்லாத்துக்கு காரணம் நீ தானே, எப்படிப்பட்டவளை நான் சும்மா விட்டுருவேன்னா என்ன, உனக்கு பணம் வேணும்னா என் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்துமதி அதிர்ச்சி அடையவும், அடுத்து பார்த்தோம்னா புவனாவுக்கும் ஜெயந்திக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இப்போ இந்துமதி இவர் காலில் விழலன்னா அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெயந்தியும் சுகுணாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு இந்துமதி, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது, அதனால காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கிடு அப்படிங்கவும் உடனே கிருபா கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா, இவ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லவும், ஆசீர்வாதம்னா நான் 2 பேருக்கு பண்ணணும், ஆனா இவ மட்டும் என் காலில் விழுந்து எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்கவும் உடனே இந்துமதி பக்கத்தில் வராங்க. என்ன அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா என்ன, இதெல்லாம் என்கிட்ட ஆகாது, இதுக்கு பிறகு நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட, உனக்கு பணம் வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கவும், அப்போ இந்துமதி சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக என்ன கஷ்டம்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி மனசுக்குள்ள நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க அழுதுகிட்டே கிருபாவோட காலில் அவங்க மன்னிப்பு கேட்கவும், அப்போ கிருபாவும் அவங்க தம்பியும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்துமதி கிட்ட கிருபாவோட தம்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி சரி உன்னுடைய வீடு அங்கே தான் இருக்குது, அங்கே போய்க்கு அப்படிங்கவும், இது கிட்டதுமே அவங்க புவனாவும் ஜெயந்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொகுசா வாழலான்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்காளா, நீங்களும் அடைக்கலம் கொடுக்க போறீங்களா, ஒழுங்கு மரியாதை இருந்துக்கிடுங்க, அப்புறமா உங்களையும் நாங்கள் தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லவும், அடுத்து இவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்துமதி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் புருஷனோட வீடு அங்கே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே அங்கே பார்க்குறாங்க. அப்போ அந்த கார் ஷெட்டு தான் அவங்க கருணா இருக்கிற இடமா இருக்குது, அதில் தான் நீங்கள் இருக்க போகிற, நீங்கள் ரொம்ப வசதியாக வாழலான்னு சொல்லிட்டு கனவு கோட்டை கட்டிட்டு வந்திருப்ப, அதெல்லாம் நடக்காது, போ உன் மாளிகை அங்கே இருக்குது, என்ன கருணா உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும், உடனே கருணாவும் வான்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே அப்படியே ரொம்பவே மோசமாக இருக்குது, என்னது இப்படி இருக்குது, இந்த இடத்துல நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துமதி கேட்கும்போது, இங்கே பாரு இது பேச்சுலர் இருந்த வீடாகும், அதனால இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் இரு நான் அதை க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன், நீ இப்போ அங்கே உட்கார் அப்படிங்கும்போது, அப்போ உடனே இந்துமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்போ நீ பெரிய இவன் கணக்காக பேசிகிட்டு இருந்த, இவ்வளோ தானா உன்னுடைய வீரம் எல்லாமே அப்படிங்கும்போது, இங்கே பாரு என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறமா என்ன ஆகும்னு தெரியாது, உனக்கு பணம் வேணும்னா இங்கே தான் நீ இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்துமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரம் அங்கே புவனா வராங்க. புவனா வந்ததுமே மாமா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், உடனே அவங்க அங்கே வெளியே வராங்க. என்ன புவனா அப்படிங்கும்போது, என்ன மாமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எவ்வளோ ஆசையோடு இருந்தோம், ஆனால் எதுக்காக நீங்கள் அவ கழுத்தில் தாலி கட்டி இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கவும், இங்கே பாரு புவனா இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் நான் அவ கழுத்தில் தாலி கட்ட வேண்டியது ஆயிப்போச்சு அப்படிங்கவும், அப்போ அந்த பொண்ணு பணம் வாங்குற வரைக்கும் தான் இங்கே இருப்பாளா, அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போயிடுவாள் அப்படிங்கும்போது, ஆமாம் பணம் வாங்குற வரைக்கும் தான் அங்கே இருப்பா, அதுக்கப்புறமா அவள் கிளம்பி போயிடுவா அப்படிங்கவும், சீக்கிரமாக பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவளை இங்கேருந்து அனுப்பிவிடுங்க, அதுக்கு பிறகு நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பற்றி நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கும்போது, உடனே கருணாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கருணாவோட தோல்ல அவங்க சாஞ்சிட்டு புவனா இருக்கவும், அப்போ உடனே புவனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க நம்ம 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரிதான் புவனா நம்ம ஆசைப்பட்டபடியே நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், ஆனால் அதுக்குள்ளேயும் இவளுக்கு எவ்வளோ சீக்கிரம் பணத்தை செட்டில் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க இருந்து கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ இந்துமதி கருணாவை கூப்பிடவும், உடனே ஆமாம் கொஞ்ச நேரம் பேசக்கூட விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரிதான் புவனா நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க மாமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும், சீக்கிரமாக அவளை எந்த அளவுக்கு இந்த
வீட்டை விட்டு துரத்தி விட்டுறீங்களா விடுங்க அப்படிங்கும்போது அதுக்காக தானே நான் வந்து இங்கே வந்து அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், அவளுக்கு பணத்தை கொடுத்துட்டாக்கி இங்கேருந்து போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரிக்கு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் போனாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியை தான் காட்டுறாங்க. இங்கே பாரு இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கவும், ஆமாம் இவ பெரிய மகாராணி இந்த வீட்டிலலாம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இங்கே பாரு என்னால் முடிஞ்சதை உனக்கு இந்த வசதி நான் செஞ்சு கொடுத்தாச்சுது, இதுக்கு பிறகு நீங்கள் இருக்கலைன்னா உனக்கு தான் பணம் கிடைக்காது, உனக்கு பணம் வேணும்னா நீ இந்த இடத்துல இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்துமதி அப்படியே கண் கலங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அங்கேருந்து கிளம்பி போகவும் கருணா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது வந்து அவங்க புவனாவும் ஜெயந்தியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இப்போ சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு போனாக்கி இன்னும் அதையும் பார்த்துட்டா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு ஆரத்தை எடுத்ததுக்கே அவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சுது, இதில் சாப்பாடு வேலை கொண்டு கொடுத்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ அவங்க வந்து தீனதயாளன் வராங்க. என்னம்மா அந்த பொண்ணு சாப்பிட்டாலோ இல்லையோ ஒன்றும் தெரியல, அங்கே நடந்த பிரச்சனையில் காலையிலேருந்து அவள் சாப்பிட்ருக்க மாட்டா, அவளுக்கு என்ன வேணும் எது வேணும்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க அப்படிங்கவும், இங்கே பாருங்க மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இவங்க 2 பேரும் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், சரி தெரியாம தானமா நீ வந்து சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜெயந்தி சரிதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனா வந்து அவங்க சாப்பாடு வந்து இந்துமதிக்கு எடுத்து கொடுக்கவும் அப்போ வந்து ஜெயந்தி வந்து மறைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஜெயந்தியோட கணவர் வந்து பார்க்குறாங்க, அம்மா கையில் என்ன கொண்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க, பார்த்தோம்னா சாப்பாடு தான் இருக்குது, அம்மா யாருக்கு இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி கிட்ட கேட்கவும் ஜெயந்தி வந்து திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ கையங்குளமாக இப்போ சிக்கிக்கிட்ட இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவும் உடனே ஜெயந்தி பயந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு தான் அந்த பொண்ணுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் அவளுக்கு சாப்பாடு ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையே போறியா இல்லையா அப்படிங்கவும் அப்போ தீனதயான்னு சொல்கிறாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பொண்ணுக்கு சாப்பாடு தானே கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போகிறா, அவள் நம்மளாமே வந்துட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கப்பா இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் அப்போ தீனதயால எவ்வளோ சொல்றாங்க. அப்ப ஜெயந்தி கையில வச்சிருந்த சாப்பாடை வந்து அவங்க கீழே வந்து தட்டி விட்டுறவும் அது எல்லாமே கீழே கொட்டிடுது. இங்க பாரு சாப்பாடை போய் இப்படி கொட்டி விட்டுட்டியே, அந்த சாப்பாடு கீழே கொட்டினதுக்கு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருந்தா கூட சாப்பிட்டுருப்பாளா, இப்படி பண்றீங்களேடா பாவத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பாவங்களை இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, இது எங்க தான் போய் முடிய போதோ தெரியல அப்படிங்கவும், இங்க பாருங்க அண்ணன் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரோ அதுதான் இந்த வீட்டில் நடந்தாகணும், அதுக்கு மீறி யாராவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க யோசனை பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா உங்களையும் இந்த வீட்டை விட்டு நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் அப்படிங்கவும் அப்ப கிருபா வந்து அவங்க தம்பியை கூப்பிடவும், இங்க பாரு இந்த விஷயம்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல, ஒழுங்கு மரியாதை போயிருங்க, இன்னமும் இந்த பச்சை தண்ணி கூட இந்த வீட்டில் இருந்து அங்கே அவளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு போகவும் அப்போ வந்து ஜெயந்தியும் புவனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் அதுக்கு தான் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொன்னமாம்மா, பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைங்கள ஏன்டா இவங்க இப்படி இருக்கிறாங்களோ தெரியல அப்படிங்கும் போது இப்போ தீனதயாளன் வந்து கண் கலங்கிட்டு போகிறாங்க, இன்னும் என்னென்னலாம் பார்க்குறதுக்காக நான் இருக்கிறேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே போகவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து இந்துமதியை தான் காட்டுறாங்க. இந்துமதி வந்து நினைக்கிறாங்க, எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் பணத்தை வந்து இவங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தோமோ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிடணும், இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா அவள் பணத்தை வாங்கிட்டு வந்துருவாளப்பா, என் வாழ்க்கையை அவள் கையில் தான்ப்பா இருக்கு அப்படிங்கும் போது நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக தங்கச்சி பணத்தோடு வருவாம்மா, நம்மளுக்காக தானே அவள் போயிருக்கிறா, உன் வாழ்க்கையை கண்டிப்பாக அவள் காப்பாற்றி கொடுப்பாமா அப்படிங்கும்போது உடனே வந்து தீபா வந்து தனியாக வராங்க. வந்ததுமே அவங்க வயிற்றை தொட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க, என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, அது மட்டும் விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதுக்குள்ளேயும் எப்படியாவது வந்து என் கழுத்தில் வந்து கார்த்தி தாலி கட்டணும், இது எல்லாமே இந்துமதியால் தான் நடக்கும், இந்துமதி அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டுட்டு வந்தால் தான் என் கல்யாணம் நடக்கும், அவள் சீக்கிரமாகவே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சி அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாங்க பார்த்தோம்னா கருணாவை தான் காட்டுறாங்க. அப்போ கருணா வந்து இந்துமதிக்காக சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வரவும், இந்த பாரு இதில் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது உடனே இந்துமதி எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு வாங்கி கொண்டு கொடுக்கறது என்னுடைய கடமை, சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் அது உன்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.